தானியேலாகிய நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்து அந்த தரிசனத்தினால் திகைத்து கொண்டிருந்தேன். ஒருவரும் அதை அறியவில்லை. ஒரு ஆளை சோர்வுக்கு உட்படுத்திட்டா அவங்க அதுக்கப்புறம் எழும்பவே முடியாது. அப்படிதான் தானியேல் வியாதிப்பட்டு சோர்வுற்றிருந்து வியாதிப்பட்டிருந்தான். சோர்வுகள் நமக்கு பல விதங்களில் வரத்தான் செய்யும். அல்லேலூயா. நம்ம யாரும் பூங்கொத்து கொடுத்து நம்ம உற்சாகப்படுத்த மாட்டாங்க, சாலுவை போட்டு உற்சாகப்படுத்த மாட்டாங்க, சிவப்பு கம்பளி விரித்து உங்களை வரவேற்க மாட்டாங்க. என் நாமத்தினாலே நீங்கள் எல்லா ஜனங்களாலும் பகைக்கப்படுவீர்கள், எல்லாரும் நம்மளை ஊழிக்க மாட்டாங்க. அப்படிதான் தானியேல் வியாதிப்பட்டிருந்தான், சோர்வுற்றிருந்தான். ஒருவேளை யாதோ ஒரு நபர் இந்த இடத்துல சோர்வோடு வந்திருக்கிறீங்க, உங்களோடு கர்த்தர் பேச விரும்புகிறார். இரண்டாவது 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. Daniel 7:15. தானியேலாகிய நான் என் தேகத்தினுள் என் ஆவியிலே சஞ்சலப்பட்டேன். என் தலையில் தோன்றின தரிசனங்கள் என்னை கலங்க பண்ணினது. சஞ்சலப்பட்டேன், கலங்க பண்ணினது அப்படின்னு ஒரு நொறுங்கி, சஞ்சலத்தால கலங்கின ஒரு வாழ்க்கை, பயந்தேன், பயந்திருந்தேன். தரிசனங்களினால் நான் கண்டு நேரங்களில் வரக்கூடிய தரிசனங்கள், ஆண்டவர் பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றவுடனே யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது நீங்கள் சொப்பனங்களை காண்பீர்கள். நல்ல தரிசனங்கள் கொடு. சில வேளைகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா விடிய விடிய ஓடிட்டு இருக்கும். ஒரு நாள் அப்படி தான் 6:30 வரைக்கும் சொப்பனம் கண்டுகிட்டே இருக்கிறேன். திடீர்னு அந்த சொப்பனம் முடிய போகிற டைம் முடிச்சு பார்த்தா மணி 6 ஆகிட்டு. ஐயோ, இவ்வளோ நேரம் சொப்பனம் முடிய, எல்லா தேவராஜ்யத்தையும் சொப்பனம் தான். அல்லேலூயா. நல்ல கனவுகளை காணுங்கள். அது என் கையிலேயே இருக்குது. அபிஷேகம் வரும் பொழுது அந்த பரிசுத்தாவின் அபிஷேகம் நல்ல தரிசனங்களை, சொப்பனங்களை ஆண்டவர் கொடுக்கிறார். இனி வரும் நாட்களில் என்ன நடக்கும் என்று ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. மேசியா வருவார், அவர் சங்கரிக்கப்படுவார், மீண்டும் பிரபுக்கள் ஆளுவார்கள். அதற்கு பின்பு புறஜாதிகளால் இந்த பரிசுத்த தேசம் மிதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு வரைக்கும் நடக்கிற அத்தனை காரியத்தையும் ஆண்டவர் தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். இப்போது இந்த மாதிரி சொப்பனங்கள், இந்த தரிசனங்கள் நம்மை கலங்க பண்ணலாம், நமக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தலாம். சில பேர்கள்லாம் நடுராத்திரில் எழும்பி எஞ்சி உட்காந்துருக்கு பார்த்துருக்கீங்களா? என்னம்மா என்னையா எஞ்சி உட்காந்துருக்க? சொப்பனம் கண்ட அப்படிம்பாங்க. அந்த மாதிரி ஒரு கலக்கம், அந்த மாதிரி ஒரு சஞ்சலம், அந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சரியா? மூணாவது 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். தானியேல் தனித்து விடப்பட்டு போதும், அவன் கூட இருந்த ஆட்கள்லாம் விட்டு ஓடிட்டாங்க. இப்போ அவன் தனியாக இருக்கிறார். அல்லேலூயா. சில நேரங்களில் நம்ம தனித்து விடப்பட்ட நிலைமையில் நம்ம காணப்படலாம். பணம் சொத்துக்கள் இருக்கும்போது நம்ம கூட நிறைய பேர் இருப்பாங்க. நம்மகிட்ட ஒன்றுமே இல்லைன்னா நம்ம கூட யாருமே இருக்க மாட்டாங்க. இப்போ இந்த இடத்துல தானியேல் கூட இந்த நண்பர்களும் அவனை விட்டு ஒழித்து கொண்டார்கள் பைபிளில் போட்டுக்கிறது. இப்பொழுது தானியேல் மாத்திரம் தனித்து விடப்படுகிறான். தனித்து விடப்பட்ட நிலைமை இருக்கிறதா? நான் என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். இந்த ஊருக்கு வந்த புதுசில் 2 பேர் என் கூட இருந்தாங்க. ஒரு நபர் ஒரே வாரத்தில் போயிட்டார், அடுத்த நபர் 1 மாதத்தில் போய்விட்டார். அடுத்த நபர் 2வது நபர் உங்களுக்கு யாருக்கு தெரியும்ல? அந்த 2வது ஆள் கரெக்டாக 1 மாதத்தில் என்னை விட்டு போய்விட்டார். அவங்க 2 பேரும் போனதுக்கப்புறம் நாங்கள் எல்லாருமே ஆத்தங்கரில் தான் தங்கியிருப்போம். 2 பேரும் போன பின்பு தான் ஆண்டவர் எனக்கு தன்னை வெளிப்படுத்தினார். அதாவது பரலோக தேவனே பாட்டு பாடி அன்றைக்கி ஒப்பு கொடுத்தேன். ஆசீர்வாதம் பாட்டு வச்சு பரலோக தேவனே பாட்டு இன்னும் வெளியே வர மாட்டேங்குது. நிறையா தடைகளாக இருக்குது. சீக்கிரம் யூடியூப்பில் வெளியே வர எல்லாருக்கு தரிசனமாகி நம்ம தனித்து விடப்படும் பொழுதுதான் you will have an encounter with God. நீ தேவன் உன்னோடு கூட இடைபடுவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சில நபர்களை விட்டு விலகிட்டார்களே, என் கைவிட்டு போனதே என்று நீங்கள் நினைக்கலாம். அது விலகின அடுத்த நிமிடம் தேவனுடைய பிரத்யேக வெளிச்சம், அந்த வெளிப்பாடு உங்களுக்கு வரும். இனி வரும் நாட்களில் நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்க போவதை குறித்து உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படி தான் இந்த இடத்துல தானியேலுக்கு வெளிப்படுத்தினார். ஆனாலும்
அவன் தனித்து விடப்பட்ட ஒரு எண்ணம் ஏற்பட்டது. சரியா? அப்போ சோர்வுற்று இருந்தார், பயந்திருந்தார், தனித்து விடப்பட்டார். இவ்வளவு இருந்தாலும் அவர் என்ன செஞ்சார் பாருங்க. மீண்டும் 8:27 படிங்க. சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். பின்பு நான் எழுந்திருந்து நல்லா கவனிங்க. சோர்வு எனக்கு தான் வருதுன்னு நினைக்காதீங்க, பரிசுத்தவான்களுக்கு இருக்கு. வியாதிப்பட்டிருக்கேன்னு சொல்லி நீங்கள் நினைக்காத, கஷ்டப்படாதீங்க, பரிசுத்தவான்களுக்கு இருக்கு. சஞ்சலம், கலங்குதல் எனக்கு தான் இருக்குன்னு சொல்லி பயந்துட்டு பாடிட்டு இருக்காதீங்க, பரிசுத்தவான்களுக்கு இருக்குது. தோத்திரம். லெஃப்ட் ஆல் அலோன், தனிமையாய் விடப்பட்டு இது எனக்கு தான் இருக்குன்னு நினைக்காதீங்க, எல்லாத்துக்கும் இருக்கு. தோத்திரம். எல்லாம் இருந்தாலும் தானியேல் அதில் விழவில்லை, அதிலிருந்து எழுந்திருந்தான். இன்னைக்கு ஆண்டவர் சபை அழைக்கிறார். நீ ஏதோ ஒரு சோர்வுல விழுந்து கிடக்கிறாயா, ஏதோ ஒரு வியாதியில விழுந்து கிடக்கிறாயா, ஏதோ ஒரு பயத்துல விழுந்து கிடக்கிறாயா, சஞ்சலத்துல விழுந்து கிடக்கிறீர்களா, நீங்கள் எழுந்திருங்கள். ஆமென். வசனம் கூறுகிறது, நீ மரித்தோரை விட்டு எழுந்திரு, அப்போது கிறிஸ்து உன்னை பிரகாசிப்பார் என்றாரி. காலம் பூரா விழுந்தே கிடக்கக்கூடாது. வியாதி வந்துருச்சு, பயம் வந்துருச்சு, தனிமை வந்துருச்சு. தோத்திரம். பைபிளில் போட்டுக்கிறது தனிமை கொடுமை, தனிமை கொடுமை எல்லாம் வந்துருச்சு, என்ன செய்யன்னு சொல்லி நீங்கள் கவலைப்பட வேண்டாம். தோத்திரம். அதிலிருந்து எழுந்திருக்கணும். ஆவியானவர் நம்மை உயிர்ப்பிக்கும் ஆவியானவர். எந்த கடையில கிடந்தாலும் கர்த்தர் கடப்பில் போடாம எழுந்து நட்சத்திரத்தை போல இந்த உலகத்திலே பிரகாசிக்க வைக்க பண்ணுகிறவர். இது இருள் சூழ்ந்த இந்திய தேசத்துல மலை மேல் உள்ள ஒரு பட்டணமாய் நம்மை ஒளி வீச செய்கிறவர். அல்லேலூயா. அந்த அபிஷேகம் நமக்குள்ள இறங்கி வந்து பிரகாசிக்க தேவன் கிருபை கொடுப்பாராக. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த தானியேலு எழுந்திருந்து, ஒரு பக்கம் வியாதி, ஒரு பக்கம் தனித்து விடப்பட்டது, ஒரு பக்கம் பயம், எக்ஸாம் ஃபியர் எல்லாத்துக்குமே இருக்கும். பரிட்சை எழுத போகிறோம், என்ன கேள்வி கேட்பாங்களோ சொல்லிட்டு. அல்லேலூயா. ஆமாம். எல்லாத்துக்கும் ஒரு பயம் இருக்கும். நேற்று கிங்டம் பில்டர்ஸ் மீட்டிங்கில் எல்லாத்துக்கும் சொன்னேன், தம்பி நல்லா படிங்கப்பா, கர்த்தர் உங்களை மேன்மையாக வைப்பார், ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும். அப்போ ஒரு தம்பி கேட்டால், எப்படி ஆர்வமாய் படிப்பது? அல்லேலூயா. எப்படி ஆர்வமாய் படிப்பது? நான் சொன்னேன், அது ஆர்வமாய் படித்தால் நாம் ஆர்வமாய் படிக்கலாம். எதுக்கு என்ன சொல்ல, என்ன ஆர்வமாக படிக்க வேண்டியதான். சரி, ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கணும், கர்த்தர் மேன்மையாக வைப்பாரும் போட்டிருக்கு. ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுக்கணும், முதல் மார்க் எடுக்கணும். தோக்கிறோம். அப்போ இந்த நாட்களிலே பாருங்க, இந்த இவனை எழும்ப பண்ணினது என்ன, எழுந்து என்ன செய்தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாசிங்க திரும்ப 8:27. எழுந்திருந்து ராஜாவின் வேலையை போதும், ராஜாவுடைய வேலையை செய்து. அல்லேலூயா. இனி நம்ம வாழ்கிற ஒவ்வொரு நிமிடமும் இயேசு ராஜாவுக்காக வாழ வேண்டும். இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். கைத்தட்டி, இயேசு ராஜாவின் இந்த வேலைக்காக மகிழ்ச்சியுடன் நான் ஓடுகிறேன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. பரம அழைப்பு பந்தய பொருளுக்கா லெக்கை நோக்கி ஓடுகிறே. பரம அழைப்பு பந்தய பொருளுக்கா லெக்கை நோக்கி ஓடுகிறே. ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். ஓடுகிறேன், நான் ஓடுகிறேன், இயேசுவுக்காய் நான் ஓடுகிறேன். அப்போ எழுந்திருந்து இவன் ராஜாவுடைய வேலையை செய்வதற்கான காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை படிங்க. 9:3. உபவாசம் பண்ணி 21 நாட்கள் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். 3 வாரங்கள் தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறான். எதற்காக அந்த 20 நாள் உபவாச ஜெபம்? காலம் பூரா நமக்கு சோர்வு இருக்கிறது, வியாதிப்படுகிறோம், தனித்து விடப்படுகிறோம், சஞ்சலம் ஏற்படுது, கலங்குகிறோம். இதுலயே நம்ம மாய்ந்து விடக்கூடாது. வேலையை செய்ய ராஜாவுடைய வேலையை செய்ய வைத்தது என்ன? ராவணன் தலை மாகாணத்தில்
உயர்த்தப்பட்டான். தோத்திரம். தரிசனங்களுக்கு சொப்பனங்களுக்கு விளக்கம் கொடுத்தான். அநேக ஜனங்களுக்கு பாபிலோன் தேசம் ஆசீர்வாதமாய் இருந்து ராஜாவுடைய வேலையை செய்வதற்கான காரணம் என்ன, அவனை எப்படி உருவாக்கிச்சின்னு பார்த்தா அவன் உபவாசம் பண்ணி ஜெபித்தான். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். ஆமே. உலகத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களுமே விரதம் இருக்க தான் செய்கிறாங்க. ஏதோ ஒரு பவர் இருக்குன்னு சொல்லிட்டு எல்லா மத ஜனங்களும் எல்லா ஜனங்களுமே எல்லா நாட்டு ஜனங்களுமே ஏதோ ஒரு விதத்தில் விரதம் இருக்கிறாங்க. தோத்திரம். ஆனால் தேவ பிள்ளைகள் உபவாசம் இருந்தா பரலோக அக்கினி கீழே இறங்கி வரும். என்ன அலையிலையா சோர்ந்து போயிட்டீங்க? பரலோக அக்கினி கீழே இறங்கி வரும். சரி, இவன் எப்படி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார்? சரியா, இவன் எப்படி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணார்? முதலாவது 4ஆம் வசனத்தை படிங்க. கர்த்தரை நோக்கி ஜெபம் பண்ணி பாவ அறிக்கை செய்து, ஆண்டவரே உம்மில் அன்பு. பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஒரு ஜெபம், கன்ஃபஷன் பிரேயர். ஜெபத்தில் பாவ அறிக்கை செய்து ஜெபிக்கிற ஜெபமாக நம்முடைய வாழ்க்கையிலே காணப்பட கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. தானியேல் தான் செய்த பாவத்திற்காக ஜெபிக்கல, அவருடைய எல்லாருடைய பாவத்தையும் முற்பிதாக்கள் பாவம் செய்தாங்கப்பா, எல்லாரும் உடைய அன்பை விட்டு விலகி போனாங்க. ஆகையினால எருசலேம் இன்னைக்கு புறஜாதிகளால் மிதிக்கப்படுகிறது, பாழாய் கிடக்கிறது. ஆண்டவரே இறங்கும் ஐயா என்று சொல்லி நாங்கள் தவறு செய்துட்டோம் மன்னின்னு சொல்லி அழுது பாவ அறிக்கையை செய்து ஜெபிக்கிறான். நம்ம ஊர்களில் நம்ம வீடுகளில் யாராவது ஒரு ஆள் இருக்காங்க, அவங்களுக்காக நாம் யார்ட்டையும் பேசக்கூடாது. வீட்டில் உட்கார்ந்து ஆண்டவர்கிட்ட பாவ அறிக்கை செய்து ஜெபம் பண்ணணும். அல்லேலூயா. பாவம் செய்யாதது போல தவறு செய்யாதது போல நடந்து கொண்டிருக்கலாம், ஆனாலும் அவங்களுக்காக நம்ம அழுது ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அவளுக்கு மனம் இறங்கி பாவத்தை மன்னித்து தேசத்திற்கு சேமத்தை கொடுக்கிறார். ஸோ அவங்களுக்காக நம்ம பாவத்தை அறிக்கை செய்து ஜெபிக்கணும். கன்ஃபஷன் பிரேயர். இரண்டாவது அதே வசனம் கூறுகிறது, பாவ அறிக்கை செய்து உம்மிடத்தில் அன்பு கூர்ந்து கை கொள்கிறவர்களுக்கு உடன்படிக்கையையும் கிருபையும் காக்கிற மகத்துவம் பயங்கரமான தேவனே, நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராய் இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளை உம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். அப்படியே ஒரு இன்டர்செசரி பிரேயர்னு சொல்லுவாங்க. அதாவது பரிந்து பேசி ஜெபிக்கிற ஒரு ஜெபம். இந்த ஜனங்களுக்காக, சிறுவைகுண்டம் சுற்றியுள்ள கிராமத்தின் மக்களுக்காக அந்த 21 நாட்கள் 50 பேர் வந்து முழங்கால் படியிட்டு ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க போகிறாங்க. வசனத்தை சொல்லி ஜெபிக்கணும். உங்களுடைய வசனத்தை கை கொள்ளுகிறவர்களுக்கு நீர் 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராக இருக்கிறீர், ஆனால் நாங்களோ வசனத்தை விட்டு விலகிட்டோம், உண்மை விட்டு விலகிட்டோம், மன்னியும் ஆண்டவர் என்று சொல்லி இந்த இடத்துல ஜனங்களுக்காக பரிந்து பேசி ஜெபிக்க போகிறோம். நிறைய ஜனங்கள் கட்டோடு இருக்கிறாங்க, கிட்னி செயலிழந்து இருக்கிறாங்க, கால்களில் தண்ணி இறங்கி நடக்க முடியாமல் இருக்கிறாங்க, உடல் உபாதைகளில் பாதிக்கப்பட்டு இருக்கிறாங்க. எல்லாத்துக்கும் ஒரே வழி இயேசு ஒருவரே. இந்த ஜெபத்தின் மூலமாக இயேசு ஒருவரை தேடுவதன் மூலமாகவே அவங்க வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். அப்போ வசனங்களை சொல்லி ஜெபித்தார். ஆண்டவரே இந்த வசனங்கள் இப்படி சொல்லுது, ஆனால் நாங்கள் அதன்படி வாழவில்லை, எங்கள் ஜனங்கள் எங்கள் சொந்த ஜனங்கள் எல்லாம் இப்படி வாழவில்லை, இறங்கும் ஆண்டவரே என்று சொல்லி அவன் விண்ணப்பம் பண்ணினான். பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம். மூன்றாவது 19ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும், என் தேவனே கேளும், உம்முடைய நிமித்தம் கவனியும் மன்னியும். சொல்லுங்க, கேளும் கவனியும் மன்னியும். சொல்லுங்க, கேளும் மன்னியும் கவனியும். ஆண்டவரே கேளும், ஆண்டவரே மன்னியும், ஆண்டவரே கவனியும். இது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஜெபத்தில் போராடுவது அல்லது கெஞ்சி ஜெபம் பண்ணுவது, கெஞ்சுதலும் போராடுதலும் இந்த 21 நாட்கள் நம்முடைய சபையிலே காணப்பட வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், என் கரங்களை குறித்து, என் கரங்களின் கிரியைகளை குறித்து எனக்கு கட்டளையிடுங்கள், என்னிடத்துல வரும் காரியங்களை குறித்து என்னிடத்துல கேளுங்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஜெபிக்க சொல்றார். ஆகையினால ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கெஞ்சி பிரார்த்தனை பண்ணுவது, அவரோட போராடுவது. ஆண்டவரே நீர் கேளும், நீர் மன்னியும், நீர் கவனியும் என்று சொல்லி ஆண்டவருடைய கவனத்தை நமக்கு நேராக திருப்புவது. இப்படி ஒரு ஜெபத்தை தானியேல் செய்தார். ஜெபத்திற்கு ஒரு வீரன் தான் தானியேல். ஜெபிக்கிறவர், ஜெபித்து சிங்கத்தின் வாயில் தூக்கி எறியப்பட்டு சிங்கங்கள் கடிக்காமல் ராஜாவால் உயர்கிறோம். அப்படிப்பட்ட தானியேலை போல 21 நாட்கள் ஜெபிக்க நம்ம ஒப்பு கொடுப்போம்.
நாவின் வேலை இருப்போம். யாரும் விழுந்து கிடைக்கவே கூடாது. என் பிள்ளைக்கு திருமணம், என் நகையை திருப்ப முடியலையே, எனக்கு வர வேண்டிய பணம் வரலையே, எனக்கு வீடு கிடைக்கலையே, அப்படியே தனித்து விடப்பட்டு வியாதிப்பட்டு நீங்கள் சோர்வுற்று சஞ்சலம் நிறைந்து கலங்கி கொண்டே வாழ்க்கையில வாழக்கூடாது. அதை விட்டு ஏழமிருந்து ராஜாவின் வேலை செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை கொடுப்பாராக. அல்லேலூயா. அப்படி ராஜாவின் வேலையை செய்ய நம்மை அர்ப்பணிக்க வேண்டும். பிரைஸ் தி லார்ட். சரியா? அப்போ நம்ம உபவாச ஜெபந்தான் நம்மளை உன்னதத்துக்கு கொண்டு செல்லும். உபவாச ஜெபந்தான் நம்மை உருவாக்கும். உபவாச ஜெபத்தில் இந்த பாவ அறிக்கை ஜெபம், பரிந்து பேசி ஜெபிக்கிற ஜெபம், கெஞ்சி ஜெபிக்கிற ஜெபம், போராடி ஜெபிக்கிற ஜெபம், இதெல்லாம் இருந்ததுன்னா நம்மை ஆண்டவர் ராஜாவின் வேலையை செய்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். இந்த உலகத்திலேயே மிக ஆசீர்வாதமான ஒன்று ராஜாவுடைய வேலை. ஹல்லேலூயா. என்ன வேலை சொல்லுங்க? ராஜாவுடைய வேலை. தானியேல் நேபுகாத்நேச்சார் பாபிலோன் ராஜாவுடைய வேலையை செய்தாலும் இன்றைக்கி அடுத்தது நாம் எல்லாரும் செய்ய வேண்டிய ஒரு வேலை, ஏசப்பாவுக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலை நிறைய இருக்குது. ஹல்லேலூயா. உங்கள் வீட்டில் அனுப்புகிறீங்க, ஒருவன் ஏற்றுக்கொள்ளாவிட்டால் காலத்தில் தூசியை உதறி போட்டு அடுத்த வீட்டுக்கு போங்க. நான் வரும் அளவும் நீங்கள் இஸ்ரவேலின் தேசம் முழுவதும் எல்லா வீட்டுக்கும் போய் முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கணக்கற்ற ஜனங்கள் வீடுகள் நம்மை சுற்றிலும் இருக்கிறது. அப்போது இந்த நாட்களிலே இந்த ராஜாவின் வேலை தான் முக்கியமான ஒரு வேலை. ஒரு சண்டே ஸ்கூல் நடத்துகிறீங்களா? உற்சாகமாக செய்யுங்க. எனக்கு பூங்கொத்து தரமாட்டுக்காங்களே அப்படின்னு பொறுமையாக இருங்க. ஒரு 30-40 வருஷம் கழித்து நீங்கள் ஒரு 50 சண்டே ஸ்கூல் நடத்துனீங்கன்னா உங்களுக்கு ஒரு பூங்கொத்து கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அல்லேலூயா. பூங்கொத்து கிடைக்குதோ இல்லையோ, ஏசப்பா வருகிற ஆண்டவர் மிகுதியான பலனை கொண்டு வருவார். ஒரு கேர்சல் நடத்துகிறீங்களா? ஒரு மருத்துவமனை ஊழியத்துக்கு போகிறீங்களா? செய்யுங்க. மருத்துவமனை ஊழியத்துக்கு போகிறதுனால அங்கே ஒரு நபர் தொடப்பட்டு அவங்க ஊர் பேரை சொல்லி இந்த ஊரில் ரசிக்கப்பட்ட ஒரு நபர் வெளியூரில் இருக்கிறாங்களான்னு சொல்லி சந்தோஷமாக இருக்குது. இப்படி ஒருவருக்கு ஒருவர் ஊழியங்கள் பெருகி உறவுகள் உண்டாகி நிறைய நமக்கு கான்டாக்டுகள் தொடர்புகள் ஏற்படுகிறதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரிக்க வேண்டும். ஒவ்வொரு ஊழியங்கள், மருத்துவமனை ஊழியங்கள், கேர்சல் மினிஸ்ட்ரி, சண்டே ஸ்கூல் ஊழியங்கள், ஒவ்வொரு ஊழியங்களையும் நாம் உற்சாகமாக செய்யணும். சோர்ந்து போகக்கூடாது. நோய் உற்று தனித்து விடப்பட்டு என்ன கவலை கலங்கி அப்படியே நமக்கு சோர்ந்து விடக்கூடாது. நான் ஏற்கனவே சொன்னேன், ஊழியம் செய்கிறவர்களை உலகம் ஊக்குவிக்காது. தோத்திரம் எல்லாத்துலேயும் ஊக்குவிப்பாங்க. தோத்திரம் ஊழியம் செய்ய உலக மனிதர்கள் யாரும் நம்மளை ஊக்குவிக்க மாட்டாங்க. இதற்கு ஒரே ஒரு வழி, ஏசப்பாவோடு கூட இருந்து நாம் எழுந்திருந்து ராஜாவுடைய வேலையை செய்யணும். ஒரு நாள் ஒரு சோர்வில் இருந்துடக்கூடாது. அல்லேலூயா. ஊழியம் செய்யறேன்னு சொன்னால் சந்தோஷமாக இருக்கணும். ஃபாதர் பாடுறாங்கல்ல, ஊழிய பாதையிலே சொல்லுங்க, ஊழிய பாதையிலே உற்சாகம் தந்தீரையா, ஓடி ஓடி உழைப்பதற்கு உடல் சுகம் தந்தீரையா, நான் ஓடி ஓடி உடல் சுகம் தந்தீரையா, கோடி கோடி நன்றி டாடி, கோடி கோடி நன்றி டாடி. தேவ பிள்ளைகள் ஒரு பிள்ளையை பார்க்கும்போது, ஒரு விசுவாசியை பார்க்கும்போது முகம் வளரும். ஹாய், எப்படி இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு. ஒரு ஆளை பார்த்தோன்னே நண்டு கொண்ட மாதிரி ஓடக்கூடாது. அல்லேலூயா. நண்டு நேராக போவது சைடு அடிச்சிடும், அந்த பக்கம் திரும்பிடக்கூடாது. சரியா? ஆமாம். சில ஆட்களை பார்த்தா நண்டு ஒன்று மாதிரி ஓடுறான். இப்போ நம்ம கேட்க வேண்டியிருக்கு, ஆதாமே நீ எங்கே இருக்கிறாய்? நான் பாவம் செய்தபடியால் ஒழித்து கொண்டிருக்கிறேன். ஆமன் சோத்திரம். அப்படி ஒரு வாழ்க்கை வாழாதபடி ஒரு ஆளை பார்த்தோன்னு ஒரு சந்தோஷமாக முகம் மலர்ந்து பிரைஸ் லார்ட் எப்படி இருக்கீங்க அப்படின்னு ஊழிய பாதையில மகிழ்ச்சியாக இருக்கணும். சோர்வு வரும், வியாதி வரும், கணக்க வரும், தனித்து விடப்படும், எல்லாம் இருக்கட்டும். இளைஞர்கள் ராஜாவின் வேலை செய்வதற்காக நம்ம அர்ப்பணிக்க வேண்டாமா? இந்த 21 நாள் உபவாச ஜபங்கள் அதுக்கு ஒரு ஆளை பார்த்தா சந்தோஷமா இருக்கும். ஐயோ கடன் கட்டுவாள் அப்படின்னு சொல்லிட்டு மோத திருப்பிடக்கூடாது. சரியா? அவன் கேட்கிற எவனுக்கும் கொடுங்கள். ஒரு அல்ல சொல்லுங்க பார்க்கலாம். வசனம் விடமாண்டாக்கு, எந்த பக்கம் போனாலும் விடமாண்டுக்கு. ஆக ஊழிய பாதையில நம்ம சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இருக்க தேவன் கிருபை கடுப்பாராக. நம்ம சர்ச்சில் ஃப்ரெண்டில் ஒரு செட்டு போட்டிருக்கோம் பார்த்தீங்களா? எதுக்காக தெரியுமா? ஆராதனை முடிஞ்ச உடனே ஒரு கை கொடுத்துன்னு பேசுவதற்காக.
முந்தியெல்லாம் நின்னா பயங்கர வெயில் அடிக்கும். இப்போ நல்லா நிழல் இருக்குது. நின்று செருப்பு கடத்தி போட்ட இடத்துல நின்று உட்காந்து ஒரு பேசி, நல்லா இருக்கீங்களா, மகிழ்ச்சியாக இருக்கீங்களா, நீங்கள் நல்லா தோத்துறோம், சாப்பிட்டீங்களா, உங்களுடைய பிரச்சனைகள் என்ன என்று சொல்லி ஒருவரை ஒருவர் கவனித்து விசாரித்து புத்தி சொல்லி பேசுகிற இடம் தான் அந்த இடம். அதனால் முடிஞ்சோன்னா ஒரே வட்டமாக ஓடிடக்கூடாது. ஏன்னா சாக்லேட்லாம் அங்கேயே கொடுங்க, டீ ஸ்நாக்ஸு, திருமண நாள், ரிச்சிக்கப்பட்ட நாள் சொல்லி நிறைய டீ ஸ்நாக்ஸ்லாம் கொண்டு வாங்க, அங்கேயே பரிமாறுங்க. உட்காந்து அதில் உட்காந்து டீ குடிச்சிட்டு ஒரு பேசு, முகமலர்ந்து சிரிப்போட, பிரதர் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக. ஹல்லேலூயா. சரி, எழுந்திருந்து ராஜாவின் வேலையை செய்தான். அப்படி வேலை செய்த தானியேலுக்கு என்ன வந்தது? வாசிங்க, 20 வாசிங்க, 21. ஜெபம் பண்ணி கொண்டே தலைவனாக இருப்பார் என்றால் அவர் எப்படிப்பட்டவர்களாக இருப்பார்? அந்த நபர் அனுப்பினார், என் தேவ பிள்ளையை நீ ஜெபிப்பதற்காக கேளும் கவனியும் மன்னியும் என்று கதறி ஜெபிக்கப்பாயானால் ஆண்டவர் தூதனை அனுப்பவில்லை. தூதனுடைய நீங்கள் வேலை கொள்வதற்கு முன்பதாகவே உங்களுக்கு என்னது தேவை என்று உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். ஆண்டு சொல்றாரு, உங்கள் கை பிறந்தது, என்னைக்கிறீங்களோ ஆண்டு கொடுக்கிறார். தூதன் கையில கொடுத்து அனுப்பல, தூதர் கூட்டத்தினுடன் கையில கொடுக்கல. தேவ பிள்ளைகள் தொட்டி அந்த உன்னத அனுபவங்களை நாம் அணிந்து விடப்பட்டிருக்கலாமா? ஊழியம் செய்ய முடியாதபடி பாடுகளும் நிறைந்திருக்கீங்களா? இந்த அருமையான முடங்கி கிடக்காதீங்க. மனிதனுடைய வார்த்தைகளை கேட்டு கேட்டு முடங்கி கிடக்காதீங்க. எழுந்து ராஜாவின் வேலையை செய்ய உங்களை